கன்சல்டேஷன் சொன்னாங்க. இது கொஞ்சம் கூட்டு தம்பி, கூட்டி தான் இருக்கா இங்கே ஆடு, இது மைக் சவுண்டு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி. சரி, எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆறாத புண்ணு இருக்கிறது தெரியும்? ஒரு காயம் வருது, ஒரு புண்ணு வருது, ஆனால் ஆற மாட்டேங்குது. எவ்வளவோ என்னென்னமோ நாட்டு வைத்தியம் பண்ணுறோம், இங்கிலீஷ் வைத்தியம் ஒழுங்காக பண்ணுறோம், ஆனாலும் புண்ணு ஆற மாட்டேங்குது. எவ்வளோ மருந்து போடுறோம், கட்டு போடுறோம், சுத்தமாக தான் வச்சுருக்கோம், ஆனால் ஆற மாட்டேங்குது. இது எதாவது அனுபவிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. சரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆறாத காயங்கள் இல்லை புண், இது இங்கிலீஷில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுகாதாரம் கரெக்டாக ஒழுங்காக பராமரிக்காத புண்களாக இருக்கலாம், சுற்று வட்டாரங்களில் க்ளீனாக இல்லாமல் இருக்கலாம், அவங்க உடம்பு க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் இந்த ஆறாத புண்ணுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, உடம்புல அதிகப்படியான சர்க்கரை அளவு இருப்பதனால். அதுக்கு பேர் டயபெட்டிக் அல்சர் இல்லைன்னா டயபெட்டிக் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்க? எனக்கு சுகரே இல்லைங்க அப்படின்னு யார் நம்புறீங்க? அந்த சுகரே இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எடுத்து உங்கள் சுகர் மினிமம் கேட்டகரியில் இருக்கிற அளவுக்குள்ளே தான் இருக்குது, அதனால நான் நம்புகிறேன் அப்படின்றவங்கள ஒதுக்கி வச்சுட்டு, நான் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை ஆனால் எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க யார்? இது நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்ம சபையில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேர் நம்புகிறாங்க. நான் உலக பிராணமாக ஆட்களும் சரி, அட்வென்டிஸ்ட் ஆட்களும் கிறிஸ்டியன்ஸுகளும் சரி, நான் காப்பியில் பாலில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றது இல்லைங்க, சரியா? இனிப்பே சாப்பிட்றதில்ல, அதனால் எனக்கு சுகர் வராது, சுகர் இருக்காது, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பி மோசம் போனவங்க நம்மளுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட்டு என்னை பார்க்குறாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு இப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க பற்றி நிறைய கன்சல்டேஷன் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், ஒரு ஆளை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி கேள்விப்படுறதை வச்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா தவறான நம்பிக்கைகள் கொண்டு பின்னாடி பெரிய பிரச்சனையில் மாட்டின ஆட்களும் இருக்காங்க. அப்படி ஒரு உதாரணம் தான் என்னுடைய நண்பருடைய மனைவி. அதுதான் எனக்கு இந்த இதை பேசுறதுக்கான ஊண்டுதல். சரி, அப்போ இந்த டயபெட்டிக்ஸ் அல்சருங்கிறது காயம், சரியா? அப்படி சொல்லிக்கலாம் தமிழில். வூண்ட் அப்படின்னா புண்ணு அப்படின்னு சொல்லிடலாம், சரியா? ஸோ இந்த சுகர்னால், சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய காயங்களும் புண்களையும் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒரு காயம் வருது அப்படின்னா அந்த காயம் ஆறுவதற்கு, சரியா, எதெல்லாம் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு புண்ணு வருதுங்க நம்ம உடம்புல, அந்த புண்ணு வருது, இப்போ கீழே விழுகிறோம், அடிபட்டுருது, கொஞ்ச நாள் அது காஞ்சி போயிடுது, சரியா? நீங்கள் அது மருந்து வச்சாலும் சரி, இல்லை வெறும் தேங்காய் எண்ணெய் தடவினாலும் சரி, இல்லை எதுவுமே தடவாமல் காய விட்டாலும் சரி, அது காஞ்சி பக்கு கட்டிடுது. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தினா எங்க இருக்கு? ஒன்று, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லை, ரத்தத்தில் இருக்கு. ரத்தம் தான் அதை கொண்டு போகும், சரியா? ஸோ ரத்தத்தில் இருக்கு. இல்லை இன்னொன்று, அந்த இடத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கு. இந்த ரெண்டு தான். நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாலும் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யாது, சரியா? ஸோ குட் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி, சரியா? இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் போய் உங்களுக்கு அதை சரி பண்ணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு காயம் வருது, அதுவும் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு காயம் வருது, சரியா? அது ஆற மாட்டேங்குது அப்படின்றது காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று நான் இப்போ சொன்ன மாதிரி இரத்த ஓட்டம் கம்மியாகுது, டிஸ்டர்ப் ஆகுது அந்த இடத்துல, சரியா? எப்படி இரத்த ஓட்டம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, இந்த சுகர் நிறையா இருக்கவங்களுக்கு அந்த இரத்த குழாய்கள் இருக்குல்ல, இரத்த குழாய்கள் தடிமண் ஆகிடுமா, அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த ஓட்டை இருக்குல்ல, ரத்தம் போகிற அந்த ஓட்டை சுருங்கிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, தேவையான அளவு ரத்தம் அந்த இடத்துக்கு போகாதனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகுது.
ஒன்று, இந்த இரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால இந்த புண்ணை ஆற்றக்கூடிய சத்துக்கள் உடம்புல இருக்க சத்துங்கிறது ரத்தத்தில் தான் வரும். இப்போ நம்ம சாப்பிட்றது உள்ள ஜீரணமாகும் போது அதில் இருக்க நம்ம சொல்கிறோம்ல ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, ஃபைபர் சாப்பிடுங்க, இதெல்லாம் எப்படி மற்ற இடத்துக்குலாம் போகுது அப்படின்னா உள்ள ஜீரணமாகி இதெல்லாம் ரத்தத்தில் கலந்து ரத்தம் தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும். ஸோ ரத்தம் தான் நம்ம, அதனால தான் பைபிள் என்ன சொல்கிறாங்க, ரத்தம் தான் ஜீவன் அப்படின்னா அந்த ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை ஒரு மனுஷனுக்கு. சரியா? மூளைக்கு ரத்தம் போகலைன்னா மூளை சாவாயிடுது. சரியா? உடம்புல ரத்தம் ஹார்ட்டுக்கு ரத்தம் போகலைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ ரத்தம் இன்னொரு விரலில் அந்த ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளிர் பிரதேசங்களில் இந்த எண்டெல்லாம் என்ன சொல்கிறது, உறைஞ்சு போகும்போது அது ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உறைஞ்சு போய் திருப்பி சர்க்குலேஷன் வராது, திருப்பி ஹீட்டில் வச்சாலும் வராது. அப்போ என்ன செய்வாங்க, கட் பண்ணி எடுத்துருவாங்க, செத்து போயிடும். குளிர்காலத்தினால செத்து போயிடும், ஃப்ராஸ்ட் பைட், கேங்க்ரீன். அப்படின்னா என்னென்னா ரத்த ஓட்டம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரத்த ஓட்டம் இல்லைன்னா சாதாரண உடம்புல நடக்கிறது எல்லாமே சின்ன சின்ன அணுக்கள். செல்னா அணு தானே, அணுக்கள்னால உருவானது தான் உடம்பு. ஒவ்வொரு அணுவுக்கும் என்ன வேணும், ரத்தம் வேணும். இல்லைன்னா அந்த அணு சாக ஆரம்பிச்சு. அணுன்னா செல்லா இல்லை ஆட்டம் தான் அணுவா, ஏதோ ஒன்று. சரியா? செல்கள் இறந்து போய்கிறது. சரியா? இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் வேணும். ஸோ அதனால் ஒழுங்கான ரத்தம் போகலைன்னா செத்து போயிடுது. அதனால் புண்கள் ஆற மாட்டேங்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுவதனால் புண்ணு ஆற மாட்டேங்குது. இன்னொன்று, நரம்பு இருக்குல்ல, நரம்பு வேற, இரத்த குழாய்கள் வேற. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நரம்பு சுருட்டிக்கிடுச்சு சார், அதனால தான் வலிக்குது அப்படிம்பாங்க. அது அவங்களோட அறியாமையில் சொல்கிறது. நரம்புங்கிறது இந்த இரத்த குழாயை கூட அவங்க நரம்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நரம்புங்கிறது வேற, இரத்த குழாய் வேற. நரம்புங்கிறது மூளையிலேருந்து வர்ற விஷயம் தான் நரம்பு. இருதயத்திலேருந்து வர விஷயம் இரத்த குழாய்கள். சரியா? ஸோ இந்த மூளையிலேருந்து வர நரம்புகள் இருக்குல்ல, உணர்ச்சி கொடுப்பது தான் நரம்பு. எது? உணர்ச்சியை கொடுப்பது. தொடும்போது நம்ம உணர்றோம்ல, அந்த உணர்வை கொடுப்பது நரம்பு. ஸோ இந்த உணர்வு சக்கரை வியாதி அதிகமாக இருக்கும்போது நரம்பில் பாதிக்கப்பட்டு உணர்வுகள் செயலிழந்து விடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம தொடுறது தெரியாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த கிராமத்துலலாம் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இந்த கால் படுக்கிறது, இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காருறது, சம்மணு போட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா பாதத்தில் கல் குத்தி, அதாவது கால் பதிஞ்சிருக்கும் பாதங்களில். பார்த்துறீங்களா? கல் பதிஞ்சிருக்கும் அந்த சோல் ஆஃப் த ஃபுட்டில். என்னங்க கால் பதிஞ்சிருக்கு அப்படியா அப்படின்னா அப்போ தான் அதை எடுப்பாங்க. அப்போது ஒரு கல் அந்த பாதத்தில் பதிஞ்சிருக்கு, அந்த தோல், திக்கான தோல் இருக்கும், அதில் பதிஞ்சிருக்கும். அது கூட தெரியாமல் அவங்க காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். அவங்களுடைய உணர்வுகள், பாதங்களில் இருக்க உணர்வுகள் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த குறைந்து போவதற்கான காரணம் பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று சுகர். அவங்க முதல்ல டெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, அவங்களோட சர்க்கரை வியாதியை, சர்க்கரை அளவை. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த பாதத்தில் கல் இது பண்ணுறது, எங்கேயோ ஒருத்தில் தட்டிடுறோம், ரத்தம் வருது, ஆனால் அவனுக்கு தெரியாது. எங்க காலில் ரத்தம் வருதுங்க, அப்படியா, இப்போ தான் தட்டினேன், காயமாயிடுச்சு போல அப்படிம்பாங்க. அப்போது அவ்வளோ கட்டாயி ரத்தம் வந்தது கூட தெரியாமல் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உணர்வுகள் கம்மியாக இருக்கிறது காரணம் சர்க்கரை அளவாக கூட இருக்கலாம் அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற இடத்துல யாருக்காவது இப்படிலாம் விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது, முதல்ல போய் சர்க்கரை அளவை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது பழைய பாதிப்புகளை உண்டாக்கும். சரி, ஒரு புண்ணு வந்துருச்சு, நம்ம சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரில. சரியா? நம்மளுக்கு தெரில, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கோ தெரியல. ஒரு புண்ணு வந்துருச்சு, அது ஆற மாட்டேங்குது. அவங்க சொல்கிறாங்க, எங்க புண்ணு வந்துருச்சு ஆற மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ அந்த புண்ணு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இந்த சர்க்கரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சர்க்கரை வியாதினால்தான் அந்த புண்ணு ஆற மாட்டேங்குதான்னு கண்டுபிடிப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்று இந்த புண்ணில் இருந்து துர்நாற்றம் வரும். அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயத்திலேருந்து துர்நாற்றம் வரும். ஓகே, அப்படி வந்ததுன்னா உள்ளே தீராத ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது,
அந்த இடத்த சுற்றி சிகப்பாகவும் இருக்கும். தொட்டு அந்த இடத்த புண்ணை சுற்றி இப்படி தொட்டு இந்த சைடில் கை வச்சு தொட்டோம்னா சூடாக இருக்கும், சுற்றி சிகப்பாக இருக்கும், அதே மாதிரி வீக்கமாக இருக்கும். அப்படின்னா புண்ணு கீழே இருக்கும், அதை சுற்றி ஒரு மேடு இருக்கும். சரியா? அப்படி இருந்தால் நாள்பட்ட புண்ணாக இருந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இது வந்து சர்க்கரை அளவின் அதிகத்தினால் இந்த புண்ணு ஆறலை அப்படின்றதுக்கு ஒரு சயின்ஸ். அடுத்ததாக சலம் வைத்து சீல் வைத்து அதுலேருந்து தண்ணி ஒளிகிட்டே இருந்துச்சு அந்த புண்ணில் அப்படின்னா அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்தினால வர்றதுன்னு அர்த்தம். அடுத்தது அந்த புண்ணை சுற்றி கருப்படிச்சிருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமத்தில்? நான் கிராமத்தில் இருந்ததுனால எல்லாம் பார்க்குறேன். சிட்டிலலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் பேண்ட்டு சட்டையாக போட்டு சோட்டு சுற்றுறாங்க. புண்ணு இருந்தால் கூட தெரிய மாட்டேங்குது. அவங்களாம் வேட்டி கட்டும்போது நம்மளுக்கு க்ளீனாக தெரியும் பார்த்துக்காங்க. சரிங்களா? ஒரு புண்ணாக இருக்கும், அவங்க தோல் கருப்பாக இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த புண்ணை சுற்றி கருப்படிச்சிருக்கும் தோல் வீக்கத்தில். சரிங்களா? அப்படி இருந்தால் அந்த இடங்கள் செத்து கொண்டு இருக்கிறது, அந்த புண்ணை சுற்றி இருக்க இடங்கள் செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ரோசிஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஒரு இண்டிகேஷன். இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், சிகப்பு அடையாளங்கள், சிகப்பு கொடி. சரியா? இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஃபீவர், காய்ச்சல், குளிர் காய்ச்சல் அடிக்கடி வர்றது. அதுக்கப்புறம் இப்போ ஹை என்னது சடன் ஸ்பைக்ஸ், சடனாக வந்து மயக்கம் வர்றது, இந்த சுகர் லோ சுகர் ஆகிறதோ ஹை சுகர் ஆகிறதோ இந்த மாதிரி அடிக்கடி வேறுபட்டு வருது அப்படின்னா அவங்களுக்கு சுகரோட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம இதை கவனிச்சே பார்த்தே நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி இதை வந்து கிராமத்தில் இருக்கவங்க தான் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா சிட்டியில் இருந்தால் பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. கிராமத்தில் இருக்க இங்கேருந்து நம்ம சிட்டிக்கு போகணுமே ஆஸ்பத்திரிக்கு, எதுக்கு? நம்மளே மஞ்சள் வச்சுக்குவோம், இந்த அதை வச்சுக்குவோம், இதை வச்சுக்குவோம், ஏதோ ஒரு நாட்டு மருந்து வச்சு ஆறுதா பார்ப்போம்னுப்பாங்க. கடைசியில் ரொம்ப பிரச்சனையான பிறகு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ எங்கள் நண்பரோட மனைவி அப்படி தான் பார்த்தாங்க. ஒரே ஒரு சின்ன ஆணி முள்ளு குத்துச்சு காலில். எப்படி? சின்ன முள். சரியா? கடைசியாக அவங்களுக்கு செலவு பண்ணது 1 லட்ச ரூபா பக்கம் வந்துருச்சு. ஒரு முள்ளு குத்துனதுக்கு 1 லட்ச ரூபாயா அப்படின்னு எனக்கு மனசில் பக்குன்னு இருந்துச்சு. என்னன்னா முள்ளு குத்துச்சு, அந்த புண்ணு ஆறலை. இவங்களும் சரி முள்ளு தானே ஆறிடும், முள்ளு தானே குத்துச்சு ஆறிடும்னு விட்டாங்க. கடைசியில் வெளியே எதுவும் ஆகலை. அந்த முள்ளு குத்தி உள்ளே போகுதில்ல, அந்த இது அங்கே உள்ள தோலுக்கு அடியில் அந்த புண்ணு வளர்ந்து வளர்ந்து சீல்பட்டு அழுகி, அதுக்கப்புறம் அந்த சின்ன ஓட்டையிலேருந்து அந்த ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதுலேருந்து நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தண்ணி வழிய ஆரம்பிச்சு, நீர் வழிய ஆரம்பிச்சு, வாடை அடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே கொதன்னு இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி உள்ளே இருக்க எல்லா சலத்தையும் எடுத்து சதை எடுத்து, நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன், காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோ. அவங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க, நான் இன்னைக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஒரு சின்ன முள்ளு குத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டு, சரிங்களா, அந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்காக பார்க்காம விட்டதுனால காசும் போச்சு, காலும் போச்சு. இப்போ என்னன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாலும் அந்த இடத்துல சதை இல்லை, ஏன்னா எல்லாம் அழுகி போச்சு, எடுத்துட்டாங்க. இப்போது வேற இடத்துலேருந்து தோல் எடுத்து அந்த தோலை காலில் மூடணும், பாதத்தில் தோலை மூடி உள்ள சதைகள் வளர்றதுக்கு வெயிட் பண்ணணும். பெரிய ப்ராசஸ். சரியா? வேலைக்கு போக முடியாது, காலை ஊன முடியாது, இதெல்லாம் கஷ்டம். என்ன, ஒரே ஒரு சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டது, ஒரு முள்ளு குத்துனது தானேன்னு அசால்ட்டாக விட்டது, இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சுகர் இருப்பவர்கள், சரிங்களா, சுகர் இருப்பவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க பகலில். என்ன மெயினாக அதுவும் சிட்டிக்குள்ளே இருக்கிறது இது இல்லை, கிராமத்தில் இருக்கவங்க பார்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க பகலில், எங்கேயும் இடிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, நைட்டு தூங்கும்போது அஜாக்கிரதையை விட்டுருவாங்க. இந்த சின்ன சின்ன பூச்சிகள், எலிகள் இதெல்லாம் வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடும் காலை, அவங்களுக்கு தெரியாது தூக்கத்தில். அடுத்த நாள் நம்ம ஜாக்கிரதையாக தானே நடந்து போகிறோம், அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு விட்டுருவாங்க. பார்த்தா அது வந்து நம்மளுக்கே தெரியாமல் அது கடிச்சு அது புண்ணாயிடும் பெருசாக. சரிங்களா? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா டெய்லி கால், மெயினாக காலில் தான் அது ஆகும். புண்ணெல்லாம் வந்து ஆறாமல் போகிறது காலில் தான் நடக்கும். ஸோ மெயினாக கால்களில் அவங்க டெய்லி செக் பண்ணணும். வெறுங்காலில் அவங்க நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு செருப்போ ஷூவோ சாக்ஸோ போட்டுட்டு தான் நடக்கணும். ரெகுலராக காலை கழுவணும். டெய்லி வெளியே போயிட்டு வந்துட்டா நல்ல தண்ணி வச்சு காலை கழுவணும். எப்பயுமே காலை மாய்ஸ்சராக வச்சுருக்கணும், அப்படின்னா ட்ரையாக வச்சுருக்கக்கூடாது. சரிங்களா? ட்ரை
இப்போ எனக்கே ஒரு டவுட் இருக்குது. எனக்கு இப்போ இந்த ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் இல்லை, ஆனால் சுகர் அந்த ஹையர் ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த டைல்ஸில் நடந்தேன்னா என் கால் கூசும். ஏன்னா என் கால் ட்ரை, கீழே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், காஞ்சிருக்கும். இந்த மாதிரி டைல்ஸில் நடந்தால் எனக்கு கூசும். ரொம்ப நேரம் சும்மா கால் வச்சுருந்தாவே கூசும். அப்போ என்ன செய்யணும், உடனே போய் காலை நனைச்சிட்டு வருவேன். ஸோ மாய்ஸ்சர், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். காலை நனைச்சிட்டு வந்துட்டால் பிரச்சனை இருக்காது. அந்த கால் திருப்பி காஞ்சிருச்சுன்னா திருப்பி கூச ஆரம்பிச்சிடும். இந்த கையும் அதே தான். மொபைல் நாங்கள் பார்க்குறோம்ல, ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, இந்த கண்ணாடியில் என் கை இப்படி தேய்ச்சிச்சுன்னா கூசும். உடனே நான் போய் கை நினைக்கணும், இல்லை எச்சி வாய்க்குள்ள வச்சு அந்த எச்சியை வச்சு மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸோன்னு எனக்கு தோணுது. அதனால் நானும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த பார்டரில் இருக்குது. வி ஹேவ் டு கண்ட்ரோல். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஜாக்கிரதையாக இப்படி ஒரு விஷயம் அப்நார்மலாக இருக்குது, நார்மலுக்கு மீறி இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்க்க வேண்டியது. சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அப்படி புண் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்து சுகரை டெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. சரி, இதுக்கும் பைபிளுக்கும் என்னங்க சம்பந்தம்? பைபிளில் ஏதாவது இதை பற்றி ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா, டைரக்டாக இந்த சக்கரை வியாதி அப்படின்றது கிடையாது, பைபிளில் எதுவும் அப்படி கிடையாது. பட் என்ன அப்படின்னா, நம்ம அல்டிமேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எரேமியா 30:17, இந்த தீராத வியாதிகளையும் தீர்த்து வைப்பவர் யார் அப்படின்னா, அதிசயங்களை செய்கிற நம்ம கர்த்தர். எரேமியா 30:17 என்ன சொல்லுது பாருங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ இது எலஞ்சி ஒயிட் அம்மையார் இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காயங்கள் வரும்பொழுது நம்ம எப்படி இதை ஆற்றணும் அப்படின்னா, அவங்க சில வழிமொழிகள் சொல்றாங்க. என்னன்னா, இந்த சார்கோல், என்ன கறி துண்டு இருக்குல்ல, அந்த கறி, நம்ம பாஸ்டர் கூட, பழைய பாஸ்டர் சசிகுமார் பாஸ்டர் கூட நிறைய கறி துண்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் கேட்டேன், அதை கொஞ்சம் விசாரிமா, நார்மல் கறி துண்டா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது கறி துண்டு இருக்கா அப்படின்ட்டு. சரி, அதை வாங்கி, ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த புண்ணு வந்தால் நீங்கள் அந்த மருந்து இந்த மருந்து போடுங்க, பட் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கையும் ட்ரை பண்ணுங்க. இல்லை அதை போட்டுட்டு ஒரு இங்கிலீஷ் மருந்து போட்டால் 24 மணி நேரம் அந்த மருந்து உடம்புல இருக்காது, காஞ்சி ஒழுகி போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நம்ம இந்த நாட்டு மருந்தை போடலாம் அப்படின்றதுனால இந்த இளஞ்சி வைட்டம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கறியோட தூள் பொடி, கறியோட பொடி, அப்படி எனக்கு தெரியல, வைத்தியத்துக்குன்னு தேவைப்படுற அந்த கறி தூள்ல பொடி, தூள் கூட கிடையாது, பொடி எடுத்து புண்ணில் வச்சிங்க அப்படின்னா அது என்ன செய்யும்னா, இந்த இரத்தத்தை அதிகப்படுத்துவதும் இந்த புண்ணுகளை ஆற்றுவதற்கு அது உபயோகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. வயிற்றுல தீராத ஒரு பிரச்சனை இருக்கும், வயிறு மலச்சிக்கல், இன்ஃபெக்ஷன், வயிற்றுல நிறையா கேஸ் போகிறது, அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது, திக்கான நம்ம கழிவு இல்லாமல் தண்ணியாக போகிறது, இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, மாத்திரை போட்டால் ஒரு நாள் 2 நாள் இருக்கும், அப்புறம் திருப்பி மாத்திரை நிப்பாட்டணும்னு வந்துடும். இதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை போட முடியுமா? அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தூளை வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இளஞ்சி வைட்டம்மையார் சொல்கிறாங்க. ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோன்னா அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்லி இளஞ்சி வைட்டம்மையார் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் சாப்பாடு, இதுவும் ஒரு மெயின் காரணம் சுகருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பாடுன்னா, சுகர், சர்க்கரை இல்லாத சாப்பாடுகள், பழங்கள் நிறையா சாப்பிடணும். மெயினாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொழுப்பு கம்மியான சாப்பாடை, உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளை சர்க்கரை வியாதியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வழிகள் பார்க்கலாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, இந்த மாதிரி புண்ணையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உடனே டாக்டர் அணுகணும். அந்த ஃபோட்டோ ஒன்று காமிப்பா, அந்த ஊண்டு ஃபோட்டோ போட்டியா? இது வந்து சின்ன புண்ணாக இருக்கிறது எவ்வளோ தூரம் பெருசாகி கருப்பாகி செத்து போயிருக்கு. இந்த மாதிரி ஆச்சுன்னா காலை வெட்டி எடுத்துருவாங்க. சில பேர்
இந்த பாரு, அதை ஜூம் பண்ணுமா முடிஞ்சா. அந்த குழி மாதிரி இருக்கு தெரியுங்களா, அங்கதான் முள்ளு குத்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த முள்ளு குத்துனதுனால இல்ல பாரு எவ்வளவு தூரம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த காலுன்னு. ஒரு சின்ன முள்ளு நடக்கும்போது குத்திருச்சு. அது எப்படின்னா வெறுங்கால கிடையாது, செருப்புக்குள்ள குத்தி அதுக்கப்புறம் கால் குத்திருக்கு. அதெல்லாம் யார் அனுபவிச்சிருக்கா பார்த்து தெரியுமா? செருப்பு போட்டிருந்தாலும் முள்ளு குத்தி யார் யார் அனுபவிச்சிருக்கா? நான் அனுபவிச்சிருக்கேன். செருப்பு உள்ள குத்தி அதுக்கப்புறம் காலில் போய் குத்தும். அந்த மாதிரி குத்துன விஷயம்தான் அஜாக்கிரதையா விட்டதுனால இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான சூழல். ஸோ நம்ம உடம்பையும் நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ளணும். லட்சமாக காசு வச்சிருக்க இருக்கலாம், நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் என்ன செய்யணும்? ஆமாம், சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல்நலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.